Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 952வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுது. அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேருந்து 36 லட்சம் அக்கௌண்ட்டை பேன் பண்ண போகிறாங்களாம். அது யார் அக்கௌண்ட்டு, ஏன் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற தெளிவான டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அது போக ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் 3 ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க, நான் வந்துருச்சுன்னு. ஸோ அது எப்போ வரும், அது போக அதை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் ப்ரைஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னமும் பல அப்டேட்ஸ் கூட ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்குது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், வாட்ஸ்அப் 36 லட்சம் அக்கௌண்ட்டை பேன் பண்ண போகிறாங்களாம். இந்தியன் கவர்மெண்டோட உத்தரவின் பேரில் இது நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணி இது நடக்க போகுதாம். யார் அக்கௌண்ட் பேன் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்துலாம் அதிகமாக கால் வருது, இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது அப்படின்னு. ஸோ குறிப்பாக இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுற அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸை கண்டுபிடிச்சி பேன் பண்ண போகிறாங்களாம். அதை தொடர்ந்து கவர்மெண்டோட சேர்ந்து ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்காக இது நடந்தது அப்படின்ற மாதிரியான இன்வெஸ்டிகேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மெட்டா வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்காங்களாம் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்லாம் அழிக்கிறதுக்கு. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத வேலை பண்ணாமல் இருங்க. அப்படி தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா கூட உங்கள் அக்கௌண்ட்டும் சேர்ந்து பானாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பப்ஜி இந்தியாவுக்கு திரும்ப வரப்போகுதுங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அஃபீஷியலாக பப்ஜி டீம்லேருந்தே சொல்லியிருக்காங்க, உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம், உங்களை திரும்ப பார்க்குறதுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து உங்களோட சேர்ந்து இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒர்க் பப்ஜியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன ஏதுன்னு பார்த்து அப்ளை பண்ணலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் பப்ஜி இந்தியாவுக்கு எப்போ வரப்போகுதுன்ற கேள்வி வருது இல்லை. ஸோ பப்ஜி இந்தியாவுக்கு இன்னும் 3 மாதத்தில் வரும் அப்படின்னு லீக்ஸ் பார்த்துருந்தாங்க. ஆனால் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு சில வாரங்களில் பப்ஜியை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் 3 இந்த மொபைலா, இதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ நியூஸ் தாண்டா இதை பற்றி கவர் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் என்னதான் மாற்றி நியூஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் தாங்க கரெக்டாக இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு வந்ததுன்னா, இந்த மொபைல் இப்போதைக்கெலாம் லான்ச் ஆகுது, ஜனவரிலே பிப்ரவரியில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஜூனில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு வந்தது. அதே மாதிரி ஜூனோட முதல் அல்லது 2வது வாரத்தில் இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமென்சிட்டி 9000 ப்ளஸ் ப்ராசர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு 30,000 32,000 ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எல்லாமே பார்த்துட்டோம். இதனோட லைவ் இமேஜஸ் லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் மொபைல் பாக்ஸ்லாம் இருக்க போகுதுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிக்சல் 8 ப்ரோ ரொம்ப சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களோட டென்சார் G3 அப்படின்ற சிப்செட்டோட வரப்போகுது. இது ஒரு சாம்சங் சிப், சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் ஒரு புது ஃபீச்சரை எட்டு வராங்கங்க. என்ன தெரியுமா, தெர்மோமீட்டரை அவங்க மொபைலில் எட்டு வர போகிறாங்களாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து லீக் ஆகிருக்கு. 3 பக்கத்தில் இப்படி வச்சுட்டு இப்படி கொண்டு வந்தோன்னா போதும், நம்ம நெத்திலேருந்து அது வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் காய்ச்சல் இருக்கா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலாம் அது ஷேர் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு தெர்மோமீட்டர் ஃபீச்சரை அவங்களோட மொபைல்லையும் எட்டு வர போகிறாங்களாம். இது நல்ல ஃபீச்சரா கெட்ட ஃபீச்சரா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு 100லேருந்து 200 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் பண்ணுற ஃபீச்சரை எடுத்துகிட்டு வந்து அதை சொல்லியே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது கரெக்டாக தப்பா, நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் எதுவானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சாதது நிறைய நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து பைபாட் அப்படின்ற கம்பெனிலேருந்து லைவ் அவுட்டோர் கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பொதுவாக இந்த மாதிரி ப்ராடக்ட் லான்ச்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். ஆனால் இதை கவர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் அல்டர்னேட்டிவாக இது இருக்குது. ஏன்னா சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு ஒயரிங் பண்ணணும், பவர் சப்ளை கொடுக்கணும், நிறைய இருக்குது. ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து அவுட்டோரில் மாட்டிட்டீங்கனாலே போதுமானது, பவர் மட்டும் கொடுக்க வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வெதரு அது மாதிரி என்ன கிளைமேட் கண்டிஷன்லனாலும் அவுட்டோர்லேயே கிடக்கும். 360 டிகிரி பார்க்கக்கூடிய கேமரா. அது மட்டும் இல்லாமல் பகலையும் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கும், நைட்டும் வீடியோஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மோஷன் டிடெக்ஷன் இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் யாராவது நடமாடுறாங்கன்னா டக்குனு அந்த பக்கம் திரும்பி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சரோட இது வருது. அதே மாதிரி உங்களோட ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வெளியே என்ன நடக்குது அப்படின்றத மொபைல்லே பார்த்துக்கலாம். மொபைல்லேருந்து தேவையான வீடியோவை ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே மெமரி கார்டு போட முடியும். அந்த மெமரி கார்ட்லையும் அது வந்து எடுக்கிற ஃபுட்டேஜ் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டும் இருக்கும். ஒரே கேமரா உங்கள் வீட்டை சுற்றி நடக்கிறத ஃபுல்லாக வேவ் பார்க்குறதுக்கு. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்
முடியாத ப்ரைஸிங்காக 4800 அப்படின்ற ப்ரைஸிங்கில் வருதாம். இன்னொரு 10 நாளுக்கு அப்புறம் இது வந்து 7000 அப்படின்ற ப்ரைஸ் பக்கத்தில் போயிருன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கேமரா வாங்கி வீட்டுக்கு 2 மூலையும் மாட்டினாலே ஃபுல்லாக கவர் பண்ணிடும் நான் நினைக்கிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட்மியோட A2 Plus லான்ச் பண்ணியிருக்காங்க. A2க்கும் A2 Plusக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும்தான். A2 Plus ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 4GB 64GB RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது 9000 ரூபாய்க்கு. A2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5999 ரூபாய்க்கு 3GB 32GB RAM வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஓகேயான மொபைலுங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மொபைலாக இருக்குது. உங்களோட பட்ஜெட் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மொபைல் நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அடுத்து நோக்கியாலேருந்து 105 106 அப்படின்ற 2 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பேச வேண்டியது 106 பற்றி மட்டும்தான். ஏன்னா இது ஒரு 4G மொபைலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோன் அப்படின்றனால ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணுவான்னு. 4G லான்ச் பண்ணுறது ஜியோ சிம்காக தான் நண்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூபிஐ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஐன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ் யூபிஐ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். இல்லை அப்படி இல்லை 123 பே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அது வந்து எல்லா மொபைலுமே சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீச்சர். அது இதுக்காக தனி இன்டர்ஃபேஸ் ஏதோ கொடுத்துருக்காங்களாம். ஸோ வாங்க போகிறீங்க, அதாவது யூபிஐக்காக வாங்க போகிறீங்கன்னா ஒரு டைம் இதை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. 2200 அப்படின்ற ப்ரைஸில் வருதுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே, ரொம்ப நாளாக நம்ம பார்க்காத ஒரு டீல், சூப்பரான டீல், நிறைய பேருக்கு பிடிச்ச டீலும் கூட. BGIMI அப்படின்ற கம்பெனிலேருந்து அவங்களோட டிஜிட்டல் வெயிட் ஸ்கேலை எப்பவுமே 800 பக்கத்தில் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் 300 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. யாருக்காவது வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு வெயிட் ஸ்கேலும் கூட செம்ம வேல்யூ ஃபார் மணி டீல், செக் பண்ணி பாருங்க. அடுத்து HF அப்படின்ற கம்பெனிலேருந்து ஒரு மல்டிபர்பஸ் உட்டன் டேபிள், இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் டேபிள், ஃபோல்டபிள் டேபிள்னு சொல்லலாம். இது இப்போ 389 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினச்சிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து போட்டோட 2-in-1 மைக்ரோ USB கேபிள். இதில் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து மைக்ரோ USB கொடுத்துருப்பாங்க, கூடவே ஒரு டைப் சியும் இருக்கும். ரெண்டும் ஒரே நேரத்தில் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ரகட் கேபிளும் கூட. மீட்டரோட ஒயரோட லென்த்துமே 1.5 மீட்டர்னு நினைக்கிறேன். நல்ல லென்த்தாக இருக்கும். இது வந்து 189 ரூபா அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தாறுமாறான டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும், ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ரகட் கேபிள் வேறு, ஒரே நேரத்தில் ரெண்டும் இருக்கிறதுனால 2 கேபிளை தூக்கிட்டு சுற்றணும்னு அவசியம் இல்லை. என் கம்ப்யூட்டர் முன்னாடி எப்பவுமே அது மட்டும் தான் கிடக்கும். எப்போனாலும் என்ன சார்ஜ் பண்ணாலும் சரி, என்ன காப்பி பண்ணினாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் சரி, அந்த ஒரு கேபிள் தான் நமக்கு வேறு லெவலில் கை கொடுக்கும். வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பை பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.